சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுனா எல்லாருக்குமே பிடிக்கும். அதுலேயும் ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்னா எல்லாருமே விருப்பப்பட்டு சாப்பிடுவோம். அப்படி ஒரு லட்டு தான் பார்க்க போகிறோம், பேரிச்சம்பழ லட்டு. ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு நெட்வொர்க் 14. இன்னும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ எங்களோட அப்டேட் உங்களுக்கு உடனே வரும். எந்த டைப் பேரிச்சம்பழம் வேணும்னாலும் வாங்கிக்கலாம். பிளாக் டேட்ஸ் கூட இருக்குது, ஆனால் நான் இந்த கலரை சூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் நட்ஸ் எடுத்துக்கோங்க. நான் பாதாம், முந்திரி, பிஸ்தா, கடலை எடுத்திருக்கேன். பாதாம், முந்திரி, பிஸ்தா எதையுமே நம்ம ஃப்ரை பண்ணலை, ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுருக்கோம். கடலையை வறுத்து தோல் எடுத்து வச்சுருக்கேன். டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வறுத்த கடலை கிடைக்குது, அதை கூட வாங்கிக்கலாம், ஆனால் தோல் எடுத்துருங்க. தேங்காய் துருவலை லைட்டாக ஃப்ரை பண்ணியிருக்கேன், இது கார்னிஷ்காக. கடைசியாக மேலே தூவி விடுறதுக்கு. இது உங்களோட சாய்ஸ், தேவைன்னா பயன்படுத்திக்கோங்க. இப்போது பேரிச்சம்பழம், பாதாம், முந்திரி, பிஸ்தா, கடலை இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அரைச்ச மிக்சரை ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள் கையை நல்லா வாஷ் பண்ணி க்ளீனாக வச்சுக்கோங்க. இப்போது ஒரு பிளேட்டில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க தேங்காய் துருவலை நல்லா தூவி விடுங்க. உங்களுக்கு பிடிச்ச சைஸில் உருண்டையை பிடிக்க ஆரம்பிங்க. தண்ணி எதுக்குமே ஆட் பண்ணிடாதீங்க. மிக்ஸி அரைக்கும் போதும் சரி, லட்டு பிடிக்கும் போதும் சரி, தண்ணி கண்டிப்பாக ஆட் பண்ணக்கூடாது. லட்டு கெட்டியாக வருமானு எல்லாருக்கும் டவுட் இருக்கும். பேரிச்சம்பழம் ஆட் பண்ணியிருக்கனால கண்டிப்பாக லட்டு கெட்டியாக அழகாக ஒரு ஷேப்க்கு வரும். இப்போது பிடிச்ச லட்டை தட்டில் வச்சுருக்கிற தேங்காய் துருவலில் உருட்டி எடுக்கிறோம். இது மாதிரி எல்லா லட்டையும் தேங்காய் துருவலில் உருட்டி எடுத்துட்டு மேலே கூட கொஞ்சமாக தூவி விடுங்க. இது ரொம்ப நாளைக்கு நம்ம வச்சு சாப்பிடணுன்னா தேங்காய் துருவல் போடாமல் உருண்டை பிடிக்கிறது பெட்டர். ஃப்ரை பண்ண தேங்காய் துருவலில் லட்டை உருட்டி எடுத்துருக்கிறதுனால நம்ம 2 or 3 days வச்சுருந்து சாப்பிட்லாம். ஆனால் உங்களுக்கு இன்னும் அதிக நாள் வச்சுருந்து சாப்பிட்ணுன்னு ஆசைன்னா தேங்காய் துருவலை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறனால குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் சாப்பிட்லாம். ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு கூட ஸ்நாக்ஸ் பாக்ஸில் இந்த லட்டுவை கொடுத்து விட்டிங்கன்னா ஸ்கூல் முடித்து வீட்டுக்கு வரும்போது ரொம்ப எனர்ஜெட்டிக்காக பிரிஸ்காக வருவாங்க.